எங்கள் ஊர் காரைக்கால். காரைக்காலுக்கு வடக்கே திருக்கடையூருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் அனந்தமங்கலம் திருநேத்திர தசபூஜ வீர ஆஞ்சநேயர் ஆலயம். புகழ்பெற்ற ஆலயம். தமிழகம் முழுதும் இந்த கோவிலை தெரியாதவர்களே இருக்க முடியாது. ஆஞ்சநேயர் கோவில் சொன்னா நாமக்கல் எப்படியோ அதுபோல இந்த பகுதியிலே இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவில். இன்று மார்கழி சனிக்கிழமை அதிகாலை அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னால், காரைக்காலில் ஒரு ONGC எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ் துர்கா என்டர்பிரைசஸ் இருக்காங்க. அவங்க எனக்கு குடும்ப நண்பர்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க, வாங்க மார்கழி மாதம் அதிகாலை சனிக்கிழமையில் அந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனடியாக அந்த ஆனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அங்கே போனேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ONGC எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸுக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, அந்த கோவிலுக்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு உறவுனா, அந்த கோவிலினுடைய ஒட்டுமொத்த எலக்ட்ரிக்கல் பணிகளையும் செய்தது அவங்க தான். ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்து செய்வது போல அந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுட்பமான எலக்ட்ரிக்கல் வேலைகளையும் செய்தவர்கள் இந்த துர்கா என்டர்பிரைசஸ் சகோதரர்கள் அவங்க தான். அதனால் அவர்களுக்கு கோவிலில் ஒரு செல்வாக்கு உண்டு. அங்கே இருக்கக்கூடிய ஆலய ஊழியர்கள், சிப்பந்திகள், அர்ச்சகர்கள் எல்லாம் அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அந்த காலத்தில் அந்த ஒரு உறவுனால அந்த கோவிலுக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறதுனால நானும் போயிருந்தேன். முக்கியமான விஷயத்துக்கு வரேன். அந்த கோவிலுக்கு போனப்ப அற்புதமான சுவாமி தரிசனம்லாம் முடிஞ்சோன்னே ஒரு அருமையான சர்க்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சர்க்கரை பொங்கலை கையில் வச்சாங்க. அப்படியே நெய் சொட்டுனுச்சு. இது என்ன சர்க்கரை பொங்கலே வித்தியாசமா இருக்கு, இது என்னங்க இதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது பேரு கூடார வள்ளி. சொல்லிட்டு போயிட்டார் அர்ச்சகர். சொல்லிட்டு போயிட்டார். இந்த பையனோட கேட்டேன், என்னடா கூடார வள்ளின்னா? கிழங்குல சர்க்கரை வள்ளி தெரியும், வள்ளி தெரியும், தெய்வான தெரியும், அது என்ன கூடார வள்ளி? ஆமாங்க, இந்த சர்க்கரை பொங்கல் பேரு கூடார வள்ளியாங்க அப்படின்னு இந்த பசங்களும் சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சர்க்கரை பொங்கல்ல நெய் அப்படியே சொட்டுனுச்சுன்னு. அந்த நெய் சொட்டுறது தான் இந்த கூடாரவள்ளியினுடைய தாற்பயம். இந்த கூடாரவள்ளின்னு இந்த சக்கரை பொங்கலுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு இப்போ பாயிண்ட்டுக்கு போவோம். திருப்பாவை 27வது பாடலில் அந்த பாடலை பாருங்க. இந்த பாடலுடைய விளக்கத்தை சொல்கிறேன். அதன் பிறகு இந்த கூடாரவள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரியும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம், அதன் பின்னே பாசோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாட்டினுடைய விளக்கம் என்னன்னா, எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்திருக்கின்றோம். அருள் செல்வத்தோடு இந்த உலகத்தின் வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக. ஏன்னா அது இருந்தால் தானே நாடு நம்ம புகழுது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணையும் பாகுவலயம், காதில் அணையும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகமாகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு, புத்தாடைகளை வழங்கு, பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையிலே கூட்டமாக உன்னோடு அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் அப்படின்றத அந்த திருப்பாவை பாடல். அந்த பாடல் அந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையிலே இன்றைய தினம் எம்பெருமானுக்கு படைக்கக்கூடிய அந்த சர்க்கரை பொங்கலானது அந்த திருப்பாவை பாடலில் வருவது போல நெய் முழங்கை வழிய வேண்டும்ன்ற ஒரு தாற்பரியத்தில் செய்யப்படக்கூடிய அந்த சர்க்கரை பொங்கலுக்கு நாம வச்ச பேரு கூடாரவள்ளின்னு. ஏன்னா இந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு அந்த திருப்பாவை பாடல் ஆரம்பிக்கிறதுனால இந்த பொங்கல் பேரே கூடாரவள்ளி அப்படின்ற ஒரு பெயர் அந்த பொங்கலுக்கு வந்துருச்சு. இந்த பொங்கலை பற்றி சொல்லணும்னு சொன்னா, இந்த அனந்தமங்கலம் கோவிலுக்கு ஒரு தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடியவர் சம்பத் சுவாமிகள், சம்பத் ஐயான்னு சொல்லிட்டு. அவரை பார்க்கும்பொழுதே ராமபக்த அனுமான் போன்ற ஒரு ஆஜானுபாகுவான வலிமையான உடல். இந்த வலிமையான உடல்னு அவர் நிமிர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு அவர் ஒரு 50 வயதை, குறைந்தபட்சம் 50 வயது இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் அவர் 80 கடந்தவர். 80 வயதுக்கு மேலேயும் இப்படி ஒரு வலிமையோடு அவர் இந்த ஆலய பணியை செய்கிறான்னு சொன்னால், அந்த தெய்வீக பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இருப்பதனால தான் அந்த சம்பத் சுவாமி அப்படி இருக்கிறாரு. இப்போ ஏன் கூடாரவள்ளியை பற்றி பேசுகிறப்ப சம்பத் ஐயாவை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த கூடாரவள்ளியை தயார் செய்தவர் அந்த சம்பத் ஐயா தான். அந்த கூடாரவள்ளி மட்டும் இல்லை, அவருடைய ஸ்பெஷலே அந்த கோயிலினுடைய மடப்பள்ளியினுடைய திருப்பணிகள், குறிப்பாக எல்லாமே மூட்டையில் தான் சொல்கிறார். ஒரு மூட்டை புளி சாதம், ஒரு மூட்டை பொங்கல், ஒரு மூட்டை சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பத் ஐயா அவர்களுக்கும் மேன்மேலும் இறைவன்
பல காலம் ஆயுளை வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த கூடார வள்ளியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நன்றி.